பொதுவாக விட்டமின் ப்ளூ அல்லது விட்டமின் பி, அதே நேரத்தில் இன்னும் பல பல பேர்களில் அழைக்கக்கூடிய இந்த வயாகராவுடைய ஆங்கில அதாவது கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சிடனஃபில் 92-480 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு கொஞ்சம் பெருசு. அவங்க அதுக்கு வச்சக்கூடிய கெமிக்கல் நேமு அது வந்து அந்த பேரில் வந்து அழைக்கப்படுது. PDE5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஹிபிட்டரை வந்து இன்ஹிபிட்டரிங் ஆக்ஷனாக செயல்பட்டு அந்த நம்ம இதில் வந்து சில நொதிகளை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலமாக வந்து இந்த எக்ஸசிவாக அந்த பிளட் ப்ரொஃப்யூஸாக வந்து ஆண்குறிக்கு போகும்பொழுது வந்து இந்த இது வந்து இதாகி கொடுக்குது, எழுச்சித்தன்மையை வந்து அடைய வைக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்காக 1998 ஆண்டு வாக்கில் சராசரியாக சரியான ஒரு டேட்டா கிடைக்கல, அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதே நேரம் வந்து இந்த மருந்து வந்து அதிகப்படியான மார்க்கெட்டிங்கில் இதுக்குன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய போலித்தன்மையான மாத்திரைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வேறு வேறு பேரில் ஹெர்பல் மிக்சிங்கில் இதில் ஹெர்பல் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதில் வந்து போலியாக நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஃபைசர் நிறுவனமே அவங்களே வந்து அதை வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. மார்க்கெட் பண்ணும் பொழுது அவங்க ஏற்கனவே நிறைய ட்ரக்குகளை மார்க்கெட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து அதிகமாக அந்த ட்ரக்கை வந்து வெளிப்படையாகவே ஓப்பனாக சொல்லி இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கான கெமிக்கல் பாதுகாப்பு உரிமையும் பேட்டன் சொல்லக்கூடிய சட்ட பாதுகாப்பு உரிமையும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதே நேரத்தில் அந்த சிடனஃபில் சொல்கிறோம் இல்லையா 92-480 அந்த கெமிக்கல் இதுவும் அவங்களுடைய நேமில் தான் இருக்கிறனால அவர்களே அதற்கான பேரையும் வைக்கிறார்கள், வயாகரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நிறையா வந்து மாத்திரைகள் வந்து தயாரிக்கப்படும் பொழுது லோக்கல் பிராண்டில் வந்து நிறைய அதுக்கான போலி நேம்களை கொடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. 25 mg, 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து மார்க்கெட்டில் வந்து இதாக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் இவங்களே அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இவங்களே வந்து அதை பேட்டன் ரைட்ஸை மற்றவர்களுக்கும் கொடுப்பது மூலமாக வந்து அதன் மூலம் இவர்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சது. அவங்களும் சில இதில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் தலைமையிடமாக கொண்டு ஏறத்தாழ 4க்கும் மேற்பட்ட கம்பெனிகள், மருத்துவ கம்பெனிகள், ஃபார்மா கம்பெனிகள் வந்து இதற்கான காப்புரிமையை வந்து அவங்க வாங்கிட்டு அதை செய்கிறதுக்கு இவங்க வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எல்லாத்திற்கும் தாய் வீடு வந்து ஃபைசருங்கிற நிறுவனம் மட்டும்தான். அந்த கெமிக்கல் காம்பினேஷனும் அவங்களுடைய தான், அதே நேரத்தில் பிராண்டு நேமும் அவங்களுடைய தான். அதிலே வந்து பார்க்குறீங்கன்னா அப்புறம் டடலாஃபில் சிட்ரேட் அப்படிங்கிற மாதிரியான இதுகள்லாம் வருது. சரி, இது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த PDE5 இன்ஹிபிட்டர் வந்து மூலமாக வந்து இந்த ஆண்குறிக்கு வந்து ப்ரொஃப்யூஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் வந்து போக ஆரம்பிக்குது. இதனால் வந்து சாப்பிட்ட ஓரல் அல்லது சப்ளிங்வல் நாக்கு கடியில் வைக்கக்கூடியது, சில நேரம் இன்ஜெக்டபிள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இது நம்ம 20 நிமிடத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏறத்தாழ 2.5 to 3 மணி நேரம் வரைக்கும் அது வந்து செயல்பாடுகளை வந்து கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவியல் இதுகளில் வந்து ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து 25, 50, 100 மில்லிகிராம் அளவில் பேக்கெட்டுகளாக வந்தது. இப்போ வந்து 100 mg தான், 50 and 100 mg தான் வருது. இது கண்டிப்பாக ஒரு யூராலஜிஸ்ட் அல்லது ஆண்ட்ராலஜிஸ்ட் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மருத்துவர்கள் மட்டுமே இதை வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும். அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. நிறையா இடத்துல OTC ஓவர் தி கவுண்டராக வந்து ஒரு தவறான இதில் வந்து வித்துட்ருக்காங்க. அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகப்படியான ரிஸ்க் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு வலி நிவாரணி வாங்கி போடுறோம், இதில் வந்து வாங்கி போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. இது போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து ஆளை வந்து கதை முடிக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் இதில் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா இது முற்றிலும் வந்து இருதயத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. சரி, இது வந்து எவ்வளோ நேரத்தில் வேலை செய்யும், எவ்வளோ அளவுகளை கிடைக்கிது, யார் பரிந்துரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிட்டேன். இது யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்குறி எழுச்சித்தன்மை குறைவாக இருக்கும் நபர்கள், சர்க்கரை வியாதியினால் அந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு அதனால் எழுச்சித்தன்மை குறைவாக உள்ளவர்கள், டிப்ரெஷன் மனநிலை சோர்வுகள்னால கவலைகள்னால அப்படியே இது பண்ணி ஆண்குறி விரைப்புத்தன்மையே இல்லாமல் போன நபர்கள்,
அதே நேரத்தில் வந்து வேறு எதனால் பாதிக்கப்பட்ட அந்த எழுச்சி இல்லாமல் போனவர்களுக்கு இது நல்ல வந்து ஒரு தீர்வாக அமையுது. அதே நேரத்தில் இந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு மருந்தாக இது இருதயத்துக்கு நல்லா செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான சில இதுகள்லாம் இருக்குது. சரி, இது எந்தெந்த ட்ரக்குகளோட சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில வகைகளே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நைட்ரோக்ளிசரின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில மருந்துகள், இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து இதில் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால தான் அது வந்து இந்த பிரச்சனை வருதுனாலே 40லேருந்து 50 வயசுக்கு மேலே தான் சொல்கிறோம். அதுலேயும் இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து சில வேறு விதமான மாத்திரைகள், கெமிக்கல் ரியாக்ஷனை சடனாக ரியாக்ஷனை கொடுக்கக்கூடிய சில மாத்திரைகள், ஹீமோதெரப்பி எடுக்கிறவங்க, இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து கவனித்து உரிய மருத்துவர்களுடைய ஆலோசனை பேரில் தான் சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பக்க விளைவுகள் என்ன? அதனுடைய சந்தோஷம் வந்து கொஞ்சம் நேரம் ரைட்டு. பக்க விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், ஹெட்டேக் வந்து இருக்கும், பிரையாஸ்பிசம் சொல்லக்கூடிய ஆண்குறி ரொம்ப நேரமாக எழுச்சி ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அதை நீங்கள் கூல் பண்ணி அமர்த்தி வைக்கவே முடியாது, எழுச்சியான கண்டிஷனில் இருக்குது. நீங்களும் எவ்வளோ நேரம் தான் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு இடுப்புலாம் சோர்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும், பாடி பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கால்களில் வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஸ்கின் ரேஷஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும், பார்வை வந்து ஃப்ளஷ் இதாக ஆரம்பிச்சிடும், கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்கலாக ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் வந்து டைலேஷன் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா? அப்போ அதனால் வந்து அந்த பார்வை வந்து செயல்பட்டு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரமில் ஒரு நாள் கூட அது மாதிரியான இது ஒன்று ஆரம்பிக்கும். பல்முனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் இதாக ஆரம்பிச்சிட்ருக்கோம். இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை மேலும் வந்து இதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். சரிங்களா? அதனால இந்த ட்ரெக்கை வந்து ரொம்ப வந்து கவனமாக நம்ம வந்து எடுத்துக்கிற வேண்டும். சரி, இதனுடைய பொருளாதார தாக்கம் என்று பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள்லேயே அதிகப்படியான அளவு பொருளாதார தன்னிறைவு பெற்ற ஒரு இதில் உள்ள அளவுக்கு இது ஆண்டுதோறும் இதனுடைய உற்பத்தி மற்றும் வருவாய் வந்து ஈட்டி கொடுக்குது. இதை வச்சு நிறைய போலி மருந்துகள் வந்து சந்தையில் வந்து உலாவிக்கிட்டு இருக்குது. அதனுடைய நேம் வந்து ஒரே மாதிரியான இதில் போடுற மாதிரி வேலை இது பண்ணுற மாதிரி அவங்க காப்புரிமை வாங்கி சில கம்பெனி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் உண்மை தான், அதை பயன்படுத்திக்கிறலாம். அல்லது ஃபைசர் நிறுவனங்களுடைய இதில் வந்து கிடைக்கினாலும் அதே நம்ம வந்து வாங்கி பயன்படுத்திக்கிறலாம். ஒரு காலத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது திருட்டுத்தனமாக வரக்கூடிய இன்றைக்கி எப்படி தங்கம் கடத்துகிறோம் அந்த மாதிரியான இதில் வந்து ஒரு காலத்தில் இந்த மாத்திரைகளும் இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பித்தது. அந்த மாதிரியான ஒரு கள்ள சந்தையில் கூட இது வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு ட்ரக்கு தான். அதே மாதிரி இப்பையும் அது வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஆனால் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம், கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலை, இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது வந்து சாதாரண ஒரு பிரச்சனைக்காக கண்டுபிடிக்கப்படலை. இருதயத்தில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வரக்கூடிய இதில் வந்து அந்த இருதயம் வந்து படன்னு அந்த மாதிரியான இதுகளுக்கு குறைக்கக்கூடிய ஒரு இது. அப்போ அந்த முதல்ல வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஏன் உருவாகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் வந்து நம்ம பார்க்கணும். வேறு எது ரீனல் ஃபெயிலியர்னால இருக்கா, வால்வுலார் மிட்ரல் வால்வார் ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வுலர் ஸ்டெனோசிஸ் எது இருக்குதா, ரப்சர் இது இருக்குதா, இருதயத்தில் வேறு எதுவும் துளைகள், அதே மாதிரி செப்டிக் கண்டிஷன் வேறு எதுவும் இருக்குதா, அப்படி எல்லாம் நம்ம வந்து பார்த்த பிறகு தான் இதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அதனால தான் திரும்ப நம்ம இதை வந்து நம்ம மருந்துகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகுதி வாய்ந்த அரசு பதிவு பெற்ற முறையான பட்டம் படித்த ஆங்கில மருத்துவரிடம் அணுகி ஒரு சின்ன செக்கப் பண்ணிவிட்டு இது சாப்பிடலாமா வேணாமா, எவ்வளவோ காசு செலவு பண்ணுறீங்க, அது மாதிரி இதுகளில் நீங்கள் இதை பயன்படுத்தலாமா வேணாமாங்கிறத அவர்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு தாராளமாக நீங்கள் இதை வந்து சாப்பிடலாம்.